உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். மனசெல்லாம் உனை எழுதி. மனம் 25. நந்தினியை கண்டறியும் வழி தெரியாமல் அனைவரும் திகைக்க நரேந்திரன் வேகமாக, சார், என் ஒய்ஃபும் நடிகை நளினாவும் நேத்து திருச்சி வந்தாங்க. நான் அவங்கள தேடிதான் வந்தேன். எனக்கு என்னவோ இப்போ அவங்க மேல சந்தேகமா இருக்கு. அவங்கள வச்சு அண்ணிய கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க என்று நரேந்திரன் சொன்னதும் பரமன் முகம் கருத்தது. அதனை கவனித்துவிட்ட ஆய்வாளர், சார், இவர் சொன்னதை கேட்டு இவன் முகம் மாறுது சார் என்று குறிப்பிட்டதும், என்ன சார், உங்க மனைவியையும் ஒரு காலத்துல நம்பர் 1 நடிகையா இருந்தவங்களையும் சொல்றீங்க என்று நரேந்திரனிடம் கேட்டபடி, அவங்களுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது கணேஷ் என்று ஆய்வாளரிடம் கேள்வி எழுப்பினார் கமிஷனர். இல்ல சார், அவர் சொன்னதும் இவன் முகம் மாறுச்சு சார், ஏதோ இருக்கு சார் என்று சொன்னதும், இருக்கலாம் சார், இவன் வந்து ராசி அது இதுன்னு பேசும்போது என் அம்மா கூட அவளும் இருந்தா என்று வேகமாக கூறினான் நரேந்திரன். சார், நீங்க உன் ஒய்ஃப பத்தி சொல்றீங்க, ஞாபகம் இருக்கா என்று அழுத்தமாக கேட்க, இருக்கு சார், அவ என்ன கல்யாணம் பண்ணா நல்லா வாழலாம், காசு நிறைய இருக்குன்னு நினைச்சு என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று சொன்னதும் அவனை திடுக்கிடலுடன் ஏறிட்டான் சுரேந்தர். என்னடா சொல்ற என்று அவன் தம்பியை ஆதரவாக பற்றி கொள்ள, ஆமா சார் என்று நடந்தவைகளை விவரித்தவன், அப்ப அவங்களும் நளினாவும் சேர்ந்து நந்தினிய கடத்தியிருப்பாங்கன்னு சொல்றீங்களா என்று யோசித்தவர், கடத்தல் வரைக்கும் போவாங்களா, நளினாவுக்கு என்ன மோட்டிவ் என்று விழிக்க, அவங்க என்ன கொஞ்சம் வருஷமாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க. எனக்கு மேரேஜ்ல அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் எதிர்பாராத விதமா தான் எனக்கும் எதுவுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்புறம் கூட நளினா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க என்று சுரேந்தர் சொன்னதும், ஆனா 2 பொண்ணுங்க இதை செய்ய முடியுமா சார்? ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 5 பேரை கடத்தி ஒளிச்சு வைக்க முடியுமா? எனக்கு என்னமோ இவன் மேலதான் சந்தேகம் என்று பரமனை முறைத்தான் சுரேன். சார், எனக்கெல்லாம் தெரியாது சார் என்ற திமிருடன் பரமன் சொல்லும் போதே அவன் செல்போனை பிடுங்கினார் இன்ஸ்பெக்டர் கணேஷ். அவன் செல்போனில் இருந்த அழைப்புகளை வைத்து அவன் லேகாவுடன் பேசியதையும் அவன் நண்பர்கள் சிலருடன் முதல் நாள் நிறைய அழைப்புகள் மேற்கொண்டிருப்பதையும் கவனித்து அவன் கழுத்தோடு சேர்த்து அரைந்து லாக்கப்பில் தள்ளினார். அடுத்த அரை மணி நேரத்தில் பரமனின் நண்பன் என்று சொல்லப்படும் இன்னொரு ஊதாரிக்கு சொந்தமான புளியந்தோப்பில் நந்தினி சென்ற காரும் பாதுகாப்பு பணியாளர்களின் 2 சக்கர வாகனமும் நின்றிருப்பதைக் கண்டு உள்ளே செல்ல, அங்கிருந்து தோட்டத்து குடிசையில் நந்தினி வாய் கையெல்லாம் கட்டப்பட்டிருக்க வினோத் தலையில் காயத்துடன் மயங்கி இருந்தான். அவனுக்கு அருகில் ஓட்டுநர், பாதுகாவலர்கள் என்று அனைவரும் கிடக்க அவர்களை மயக்கம் தெளிய வைக்க முயன்றனர் காவல்துறையினர். நளினாவையும் லேகாவையும் தேட அவர்களும் சில ஆண்களும் போலீஸ் வருவது அறிந்து ஓட ஆரம்பித்திருந்தனர். அவர்களை துரத்தி பிடித்து கண்காணிப்பாளர் அலுவலகம் கொண்டு சென்று நந்தினியுடன் மற்றவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பி எல்லாம் முடிய காலை 10 மணி கடந்திருந்தது. சுரேந்தர் தவிப்புடன் மருத்துவமனையில் நந்தினியை பரிசோதித்துக் கொண்டிருந்த அறை வாயிலில் அங்கும் இங்கும் நடந்தபடி இருந்தான். மருத்துவர் வந்து என்ன சொல்வாரோ என்ற தவிப்பும், எதுவுக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதே என்ற பிரார்த்தனையும் இணைந்து கொண்டது அவனிடம். பிரபலமான இசை அமைப்பாளர் ஒரு சாதாரண சிறிய கிளினிக்கில் நிற்பதை பலரும் பார்த்து அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்க வர அவர்களை மெல்ல நகர்த்தி அவனிடம் நெருங்க முடியாமல் பார்த்து கொண்டான் நரேந்திரன். மருத்துவர் வெளியே வந்ததும் சுரேந்தரின் கலங்கிய முகம் கண்டு, ஒண்ணு இல்ல மிஸ்டர் சுரேந்திரன், அவங்க பிரெக்னன்சினால கொஞ்சம் சோர்வா இருக்காங்க, எந்த காயமும் இல்ல, குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல, 2 months பேபிக்கு உள்ள growth இருக்கு, வாங்க ஸ்கேன்ல பாருங்க என்று உள்ளே அழைத்து ஸ்கேன் மிஷினில் காட்டினார். வளைந்த சிறிய தலை, குட்டி குட்டி கை கால்கள் என்று முழு வடிவம் பெறாத சிசு நந்தினி வயிற்றில் இருப்பதைக் கண்டு அது தன் உயிர் என்ற பெருமிதம் முகத்தில் மின்ன நந்தினியின் அருகே சென்று அணைத்துக் கொண்டான். இப்பதானே உங்களுக்கு 8வது வாரம் தொடங்கி இருக்கு, போன ஸ்கேன்ல ஹார்ட் பீட் பாத்திருக்க மாட்டீங்கல்ல
என்று குழந்தையின் இதய துடிப்பை காட்டினார். கண் கலங்கி அதை நோக்கினான் சுரேந்தர். நந்தினி அவன் மார்பில் முகத்தை அழுத்திக் கொண்டு, ரொம்ப பயந்துட்டேன் இந்தர் என்று குரல் கம்ம கூறினாள். மிஸ்டர் சுரேந்தர், பிளீஸ் இதையெல்லாம் நீங்க மறந்துடுங்க. ஏதோ அன்பார்ச்சுனேட்டா நடந்ததுன்னு நினைச்சுக்கோங்க. அப்பதான் பேபியோட குரோத்துக்கு நல்லது. இன்னும் கொஞ்சம் சத்தா சாப்பிடுங்க, சரியா? வைட்டமின் டேப்லெட் மட்டும் எழுதி தரேன். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன் என்று கூறியதும் சரி என்று தலையசைத்தாள் நந்தினி. அவள் கைப்பற்றி வெளியே அழைத்து வந்தான். நார்மலா நீ பயப்பட மாட்டேயே ஏதோ, அதுவும் அந்த நளினாவை பார்த்து என்று கேட்க, நான் எங்க அவளை பார்த்தேன்? கார் திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சுன்னு டிரைவர் இறங்கி என்னன்னு பார்க்க போனாரு. வினோத்தும் போனா. அப்ப என் மூஞ்சி கிட்ட யாரோ கர்ச்சீப் வச்சுட்டாங்க. நான் கத்துற சத்தம் கேட்டு வினோத் வந்திருப்பான் போல. அப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. கண்ணு முழிக்கும் போது ஆம்புலன்ஸ்ல இருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல. வயிற்றுக்குள்ள பயம் சுருட்டிடுச்சு. நீங்க பக்கத்துல இருக்கிறத பார்த்த பின்னாடிதான் உயிரே வந்தது. இந்தர், என்னாச்சு? யார் இப்படி பண்ணது என்று கேட்க பெருமூச்சை வெளியிட்டான் சுரேன். இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் போறோம். நிறைய அதிர்ச்சியான தகவல் வரலாம். நீதான் தைரியமா இருக்கணும் என்று அவளை அழைத்து செல்ல அண்ணன் பின்னோடு நரேந்திரனும் சென்றான். அவனுக்குமே சில விஷயங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது. வினோத் இருக்கும் அறைக்கு செல்ல அவன் அப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்திருந்தான். அக்கா, நந்துகா என்று நந்தினியை கண்டதும் பாய்ந்து வந்து அவளை தலைமுதல் பாதம் வரை கண்டு அவளுக்கு எந்த தீங்கும் நேரவில்லை என்ற பின்தான் அவனுக்கு மூச்சு சீரானது. அதன் பின்தான் பின்னால் நின்றிருந்த நரேந்திரனை கண்டவன் பாய்ந்து சென்று நரேனின் சட்டையை பற்றினான். ஹே, நீயும் ஒய்ஃபும் என்ன பிளான் பண்ணி வந்திருக்கீங்க? கூடவே அந்த சினிமாக்காரி வர, ஒழுங்கா சொல்லுங்க என்று ஒழுக்கினான். விடுவினும், அவர் என்ன செஞ்சாரு? லேக்கா எங்க திருச்சி வந்தா? பயத்துல உளராதரா என்று தம்பியை விலக்கிவிட்டு கண்டிப்பான குரலில் கூறினாள். அவனை விடுங்க அண்ணி, அவன் உளரல. உண்மையாவே லேக்காவும் நளினாவும் சேர்ந்துதான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. எனக்கும் காரணம் தெரியல. நேர்ல போய் என்னன்னு கேட்டுதான் என் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கணும் என்று தீவிரமாக கூறினான். அவன் சொன்னதை கேட்ட சுரேந்தர், என்னடா என்னவோ சொல்ற? அவ உன்னுடைய மனைவி, மறந்துட்டியா என்று கோபமாக வினவினான். ஆனால் நரேந்திரனோ, தெரியும்னா, ஆனா அவ அப்படி நடந்துக்கலையே. இப்போ கடத்தல் வரைக்கும் போனவ நாளைக்கு பணத்துக்காக என்ன கொலை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனால இது கண்டிப்பா நான் சரியான முடிவெடுக்க வேண்டிய நேரம். இப்போ நான் யோசிச்சாலோ தாமதிச்சாலோ என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தோட நிம்மதியோ கேள்விக்குறியாயிடும் என்றவன் நிற்காமல் வெளியே சென்றான். அவன் போவதை வருத்தத்தோடு பார்த்த சுரேந்தர் நந்தினியையும் வினோதையும் அழைத்துக் கொண்டு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் நோக்கி புறப்பட்டான். பாதுகாவலர்களும் டிரைவரும் சற்று ஓய்வெடுத்துவிட்டு பின்னால் வருமாறு பணித்துவிட்டு சென்றதால் அவர்கள் மட்டுமே காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கே இருந்த மரபெஞ்சில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள் நளினா. அவளுக்கு அருகில் தன் தலையை கைகளால் தாங்கியபடி அமர்ந்திருந்த லேக்காவின் முகத்தில் எரிச்சலும் கோபமும் மிகுந்திருந்தது. நரேந்திரன் உள்ளே நுழைவதைக் கண்டதும் அவள் வேகமாக, நரேன், இங்க பாரு, என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லு. நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், அவங்க கிட்ட சொல்லு என்று அவள் கூற, அவள் பேசுவதை கவனிக்காதவன் போல உள்ளே சென்றான். அவள் அவன் தன்னை தவிர்ப்பது ஏன் என்று புரியாமல் விழித்தாள். நந்தினி உள்ளே நுழைவதை பார்த்த கமிஷனர், எப்படி இருக்கீங்கம்மா என்று பரிவுடன் வினவினார். மச் பெட்டர் சார் என்று பதில் அளித்துவிட்டு அவர் காட்டிய இருக்கையில் அமர்ந்தாள். பக்கவாட்டில் அமர்ந்திருந்த நளினா அவளை கண்ட விழிகளில் வெறுப்பு உமிழ்ந்தது. கமிஷனர் நந்தினியை பார்த்து, மேடம், நாங்க இன்சிடென்ட் ரிப்போர்ட் எழுதணும். நீங்க என்ன நடந்ததுன்னு தெளிவா சொன்னீங்கன்னா ரைட்டர் எழுதிடுவாரு என்று கேட்டறிய முற்பட்டார். சுரேந்தரிடம் கூறியவற்றை அப்படியே கமிஷனரிடமும் கூறினாள். அப்போது வினோத், நான் காருக்கு வெளியில டிரைவர் கூட தான் நின்னுட்டு இருந்தேன். இந்த நளினாவும் இவங்களதான் வந்து அக்கா முகத்துல கர்ச்சீப் வச்சாங்க. நான் பாத்துட்டு கத்தும் போது இந்த நளினா தான் கையில இருந்த ஹாக்கி பேட்டை வச்சு என் தலையில அடிச்சது. கூடவே 4 தடி பசங்க இருந்தாங்க என்று தெளிவாக கூறினான். அதற்கு ஆவேசமாக எழுந்து வந்த நளினா, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமாடா? நான் ஏன்டா உன்னை அடிக்க போறேன்
பொய் சொல்றியா என்று கத்த, மேடம், இந்த நடிப்பெல்லாம் நீங்க ஸ்கிரீன்ல காட்டுங்க, எங்க கிட்ட காட்டாதுங்க. நாங்க ஒண்ணு அவங்க சொன்னதை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வரல. இவங்க மயக்கமா இருந்த இடத்துல இருந்து நீங்க ஓடுனத கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால போய் அந்த பெஞ்சில் உட்காருங்க என்று அழுத்தமாக கூறினார் கமிஷனர். அவர் முகத்தில் அடித்தது போல் பேசியதும் எரிச்சல் அடைந்த நளினா ச்சே என்று கைகளை உதறிக்கொண்டு மீண்டும் மரபெஞ்சில் சென்று அமர்ந்தாள். லேகாவோ தன்னை திரும்பியும் பாராத கணவனை தவிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவள் கண்களுக்கு எதிரில் இருந்த செல்லில் கம்பிகளை பிடித்த வண்ணம் நின்ற பரமனை கண்டதும் கண்கள் பளிச்சிட்டது. இவனை மனதில் வைத்துதானே தைரியமாக கடத்தல் வர இறங்கியது. நளினாவின் பணபலமும் பரமனின் ஆள்பலமும் கூடவே மாட்டிக்கொண்டாள். கூட தான் குடும்ப உறுப்பினர் என்று மற்ற இருவரை கை காட்டி தப்பி விடலாம் என்று எடுத்த முடிவுதானே இது. நந்தினியை மிரட்டி சுரேந்தர் பக்கம் வராமல் இருக்கச் சொல்வதுதான் அவளின் எண்ணமாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக வினோத் செக்யூரிட்டி என்று கும்பலாக கடத்தும்படி ஆனதில்தான் மாட்டிக்கொண்டதே என்று நினைத்தாள். வேகமாக தோளை வைத்து நளினா இடித்தவள் பரமனை காட்டினாள். அவள் சொல்ல வருவது புரியாமல் நளினா விழிக்க அவள் கண்களை நன்றாக சிமிட்டியதும் புரிந்து கொண்டு, நாங்க ஓடுறத பார்த்தா எங்களை குற்றவாளின்னு சொல்லிட முடியுமா? இவன் தான் எங்களை அந்த இடத்துல கொண்டு போய் அடைச்சு வச்சான். நாங்க தப்பி ஓடிட்டு இருந்தோம். எங்களை போய் இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டீங்க என்று நளினா கோர்வையாக பேசினாள். கமிஷனர் வினோத்தை கை காட்டி, அப்ப இவர் சொல்ற ரிப்போர்ட்ட நான் என்ன எடுத்துக்கிறது? நீங்க அடிக்காம அவரையே உங்களை சொல்ல போறாரு. நீங்களே சொல்லிட்டீங்க அவரை உங்களுக்கு தெரியாதுன்னு. அப்ப எந்த முன்பகையும் இருக்க வாய்ப்பில்ல. அவர் ஏன் நீங்க தான் ஹாக்கி மட்டையால அடிச்சதுன்னு சொல்ல போறாரு. அதனால இங்க உங்க டிராமா சினிமா போடுற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண விடுறீங்களா இல்லையா என்று மேஜையில் ஓங்கி ஒரு தட்டு தட்ட நளினா பயந்து அமைதியாக சென்று அமர்ந்தாள். லேகா இதற்கு மேல் தன்னை காப்பாற்ற வேறு வழி இல்லாததால் உண்மையை சொன்னாலாவது நரேந்திரன் மன்னிப்பான் என்று நம்பி கமிஷனரிடம் உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தாள். நரேனுடன் திருமணம் முடிந்து அவள் அவனுடைய வீட்டிற்கு வரவே சில நாட்கள் எடுத்தது. வந்தாள். நந்தினி பார்வதியிடம் நல்ல பெயர் எடுத்து வைத்திருந்தாள். எங்கே அவள் மட்டும் நல்ல பெயர் எடுத்து அவளின் கணவனின் சொத்துக்களையும் மாமியாரையும் கைக்குள்ளே வைத்துக் கொண்டாள். தானும் தன் கணவனும் எதுவும் இல்லாமல் நிற்க வேண்டி வந்துவிடுமோ என்று நினைத்து லேகா பணத்தாசையை மனதில் வைத்திருந்தாள். அதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது நந்தினி மட்டுமே. எப்பொழுதும் மாமியார் நந்தினியை புகழ்ந்து பேசுவதை அவளால் பொறுத்துக் கொள்ள இயலவில்லை. அதனால் சிறிது சிறிதாக தான் நல்ல பேர் எடுத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் நந்தினியை பற்றிய தவறான எண்ணங்களை விதைக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தவள் அன்று கோயிலுக்கு மாமியாருடன் சென்றிருந்தாள். அங்கே வைத்து பரமன் கூறியது எங்கே தனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தில் நந்தினி பேச்சுவாக்கில் குறிப்பிட்ட ராசி இல்லாதவள் வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி நந்தினி மேல் சந்தேகம் வரும்படியும் தனக்கு சம்பந்தம் இல்லாதது போலவும் லேகா காட்டிக் கொண்டாள். அப்பொழுது ஒரு பார்ட்டியில் நளினாவை கண்டவளுக்கும் அவளை போன்ற நடிகையாக வேண்டும் என்ற ஆசையும், நளினா குறிப்பிட்ட பட நிறுவனத்தில் வாய்ப்பு வாங்கி தந்தால் நடிக்க எந்த தடையும் இல்லாமலும் இன்னாரின் குடும்ப உறுப்பினர் என்ற அடைமொழியுடன் எப்படியாவது திரைப்பட உலகில் கால் பதித்து விட்டால் நல்ல சம்பளம் கிடைக்கும், எந்த கவலையும் இன்றி வாழலாம், நரேனின் உதவி கூட அவளுக்கு தேவைப்படாது என்பதை உணர்ந்திருந்தாள். சுரேந்தர் குடும்பத்திலிருந்து என்ற அடைமொழியும் சேர்ந்தால் தனக்கு மிகப்பெரிய பிரபலம் கிடைக்கும் என்று எண்ணினாள். பரமனும் அதற்கு பின் 2 முறை அவளை சந்தித்து நந்தினி பற்றி பேசியிருந்ததால் அவளது நடிப்பு கனவுக்கும் வீட்டில் உள்ள செல்வ நிலைக்கும் இடைஞ்சலாக இருக்கும் ஒரே ஒரு நபர் நந்தினி மட்டுமே என்று எண்ணியவள் இவ்விருவரின் உதவி கொண்டு நந்தினியை குடும்பத்திலிருந்து அப்புறப்படுத்த முடிவெடுத்தாள். அவள் முடிவெடுத்தாள் என்பதை விட அவர்கள் அவளை முடிவெடுக்க தூண்டினர் என்று கூறி லேகா தன்னை நல்லவள் என்றும் தனக்கு அதற்கு மேல் எந்த சம்பந்தமும் இல்லை என்று மன்றாடலுடன் கமிஷனரிடம் கண்ணீர் விட்டாள். அவள் சொன்னதை கேட்டு பரமன், ஐயோ சார், அந்த அம்மா பொய் சொல்லுது சார். அன்னைக்கு கோயில்ல என்ன திரும்பி பாத்துட்டு போச்சு. அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு நாள் நிக்கிறத பாத்துட்டு வந்து என்கிட்ட பேசி போன் நம்பர் வாங்கி இந்த அம்மா தான் என்கிட்ட நந்தினிய உன்னோடவே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அது சொன்னதை நம்பிதான்
அது சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். எனக்கு அந்த நடிகையை கூட தெரியாது சார். இதுக்கு மேல எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார் என்று காட்டு கத்தல் கத்தினான் பரமன். அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த நந்தினிக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. யார் இவன்? இவன் ஏன் தன்னை பின்தொடர வேண்டும் என்ற குழப்பத்துடன், யார்டா நீ என்று கேட்டாள். அவள் அப்படி கேட்டதும் திகைத்த பரமன், உங்க அப்பா உன்கிட்ட என்னை பத்தி சொல்லவே இல்லையா என்று கோபமாக வினவினான். நந்தினி இல்லை என்று தலையசைக்க சுரேந்தர் நந்தினியின் தோலை அழுத்தி அமர வைத்தான். இவன் ஏதோ வழியில உனக்கு சொந்தம். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசையாம். உங்க அப்பாவை கேட்டிருக்கான். இவன் கேரக்டர் சரியில்லைன்னு உங்க அப்பாவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் உன் மேல காதல்னு சொல்லிக்கிட்டு உனக்கு வந்த எல்லா சம்பதத்தையும் கெடுத்துட்டு இருந்திருக்கான். உனக்கு ராசி இல்லாதவ அப்படிங்கிற பேரையும் இவன் தான் உருவாக்கி விட்டவன் என்று அவள் தோளில் மென்மையாக தட்டி கொடுத்து கொண்டே சுரேந்தர் குறிப்பிட்டதும் தடால் என்று எழுந்து சென்று கம்பிகளுக்கு பின்னால் இருந்த அவன் சட்டையை கொத்தாக பற்றினாள் நந்தினி. ஏண்டா, உண்மையிலேயே நீ என்ன லவ் பண்ணிருந்தா என்கிட்ட நேர்ல வந்து என் கண்ணை பார்த்து சொல்லிருக்க வேண்டியதானே? உண்மையிலேயே உன் கண்ணுல காதல் தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட வந்திருப்பேன். இப்படி எனக்கு வந்த சம்மதத்தை கெடுத்து விடதா ராசி இல்லைன்னு சொல்லி என் வாழ்க்கையில நிறைய நாள் நான் வருத்தப்படுறதுக்கு நீ தான் காரணமா? நீ அப்ப ஆரம்பிச்சு வச்சது இப்ப வரைக்கும் துரத்துறதுக்கும் நீதான் காரணமா? நல்லா இருந்த என் மாமியார் மனசு தவிச்சது உன்னாலதானா என்று கம்பிகளுக்கு பின்னால் இருந்த அவனை உலுக்கென்று உலுக்கி எடுக்க அவனும் தன் தலை கம்பியில் மோதிவிடுமோ என்ற பயத்துடன் நந்தினியை பார்த்தபடி நின்றிருந்தான். விடு எது, அவன் எப்படியோ போறான். இனிமே யாரும் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அவன் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதெல்லாம் சும்மா. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அழுத்தமாக சுரேந்தர் கூறியதும் தலை கவிழ்ந்து கொண்ட பரமன், சார், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல சார். உண்மையிலே நான் அந்துமாவை ரொம்ப காதலிக்கிறேன். ஏன் இப்ப கூட தான் காதலிக்கிறேன். உனக்கும் அதுக்கும் நிறைய வயசு வித்தியாசம். எனக்கு பயந்து அவங்க அப்பா உனக்கு கட்டி கொடுத்தாருன்னு ஊர்ல பேசினத கேட்டேன். ஐயோ, அந்த புள்ள வாழ்க்கை கெட்டு போக நாமே காரணமாயிட்டோமே அப்படின்னு தான் கல்யாணத்துக்கு அப்புறமும் அந்த பிள்ளைய என் கூட கூட்டிட்டு வந்து வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா சரியா அமையவே இல்ல. அப்பதான் குடும்பத்தை விட்டு நீங்களே அவளை அனுப்புற மாதிரி செஞ்சுட்டா மறுபடியும் நான் வீட்டுல பேசி அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுதான் உன் அம்மா முன்னாடி அந்த மாதிரி நாடகத்தை நடக்கிறேன் என்று விளக்கினான். அதற்கு நந்தினி, காதல்னா நீ என்ன நினைச்ச? முகத்தை பார்த்ததும் உடனே வந்துருமா? இல்ல நீ என்ன காப்பாத்தி கூட்டிட்டு போய் உட்கார வச்சதும் ஐயோ எனக்கு என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துட்டா அப்படின்னு நினைச்சு உன் மேல காதல் வந்துருமா? காதல் அது ஒரு ரொம்ப மென்மையான உணர்வு. அது தானா மலர்ந்து வரணும். கட்டாயப்படுத்தியோ இல்ல ஐயோ நமக்காக இப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியில வர்றதுக்கு பேரு காதலே இல்ல. அவருக்கு என்னை விட வயசு கூடதான். ஆனா எங்களுக்குள்ள காதல் எப்படி மலர்ந்ததுன்னு கேட்டா இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கும் அதுக்கான பதில் தெரியாது. நான் முதல்ல அவரோட ரசிகையாதான் முதல்ல எங்க வாழ்க்கையில பேச ஆரம்பிச்சோம். எப்போ ரசிகை அப்படிங்கறதுல இருந்து அவருடைய தோழியா, அதுக்கப்புறம் காதலியா, அப்புறம் மனைவியா எங்க உறவு பரிமளிச்சதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு காதல் எங்களை கொஞ்சம் கொஞ்சமா தனக்குள்ள இழுத்துக்குச்சு. காதல்னா இப்படி மலரும். நீ பண்ணனியே அதுக்கு பேரு காதலே இல்ல, வெறி. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா முகத்துக்கு நேரா என்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி இருந்திருக்கணும். அதை செய்யாம என் வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணி அதுவும் நல்லா இருந்த என் வாழ்க்கைய அதுக்கப்புறமும் குழப்பி விட பார்த்ததுக்கு பேரு காதல் கிடையாது என்று அவனிடம் கோபமாக கத்தினாள் நந்தினி. ஏதோ கண்ட்ரோல் பண்ணிக்கோ என்று சுரேந்தர் அவளை சமாதானம் செய்து சேரில் அமர வைத்தான். அதற்குள் நளினா தாவிக்கொண்டு நந்தினியை அடைந்திருந்தாள். என்னடி, என்னமோ காதல் அதுன்னு பேத்துற? எனக்கும் அவருக்கும் பெரிய வயசு வித்தியாசம் இல்ல. நான் ஒரு பெரிய ஸ்டார், அவர் ஒரு மியூசிக் டைரக்டர். எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்திருந்தா சொசைட்டிக்கு கரெக்டா இருந்திருக்கோம். எங்கிருந்தோ வந்த நீ என்னோட சுரேந்திர தூக்கிட்டு போவ பாத்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பனா என்று கோபமாக கேட்டதும் அவளை என்ன செய்தால் திருந்துவாள் என்ற வெறியோடு முறைத்தான் சுரேந்தர். நந்தினியும் அவளை கண்டு, உண்மையிலே அவர் மேல உங்களுக்கு காதல் இருந்திருந்தா இத்தனை வருஷத்துல அவர் மனசுல சின்னதா ஏதாவது ஒரு சலனத்தை ஏற்படுத்திருப்பீங்க. அப்படி எதுவுமே இல்ல. நான் கல்யாணம் ஆகி வந்து சில நாட்கள் வரைக்கும் எங்களுக்குள்ள நடந்த பேச்சுக்கு கூட உங்க பேர் வரவே இல்ல. சாதாரண பேச்சுல கூட ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டு வரலனா அவங்க கண்டிப்பா அந்த ஒருத்தரோட மனசுல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தி இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது
உங்களை எப்படி அவர் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நீங்க எதிர்பார்த்தீங்க என்று கோபமாக கேட்டாள் நந்தினி. சும்மா அந்த கதையெல்லாம் விடாத. நான் அவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிருப்பேன். நான் அவரை ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி கூட நான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று எரிச்சலுடன் நளினா கூற, நீங்க பேசுறது உங்களுக்கே அபத்தமா இல்லையா? காதலும் கல்யாணமும் உங்களுக்குலாம் ரொம்ப விளையாட்ட போயிடுச்சா? அவரை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அவர் எப்படி உங்களோட சந்தோஷமா வாழ்றது? அந்த வாழ்க்கையில உங்களுக்கு வேற என்ன நிம்மதி கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கல்யாணங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இவங்க இன்னொருத்தர் கூட ஒரே வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சமூகத்துக்கு முன்னாடி காமிச்சுக்கிட்டு இருக்கிறத ஒரு அடையாளம் நினைச்சீங்களா? இல்ல, அவரோட சொத்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அத்தாட்சியா கல்யாணம் பண்ணிக்க பாக்குறீங்களா? எனக்கு தெரியல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்னா ரெண்டு மனசும் ஒண்ணு சேர்ந்து ரெண்டு குடும்பத்தோட சந்தோஷமா வாழணும். வாழ்க்கை முழுக்க கைகோர்த்து வர்றதுக்கு பேர் தான் கல்யாணமும் கணவன் மனைவியும்னு நினைக்கிறோம். இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அவர் வயசு அதிகம்னு எனக்கு தோணதே இல்ல. திடீர்னு கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நொடி கூட நான் வருத்தப்பட்டதில்ல. எங்களுக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியுது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப அபத்தமா தெரியுது என்று நந்தினி கூறிவிட்டு, சார், இதுக்கு மேல எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நீங்களே இவளை கண்டிச்சு அனுப்பிடுங்க. இன்னும் ஒரு தடவை இவங்க என் வாழ்க்கையை கெடுக்க வந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பலனை படு பயங்கரமா அனுபவிப்பாங்க. இந்த தடவை எந்த கேஸும் தயவு செஞ்சு எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக வெளியேறினாள் நந்தினி. அவள் கேஸ் எழுத வேண்டாம் என்று சொன்னதில் அனைவரும் திகைத்தனர் என்றாள். இதையே கமிஷனரிடம் செல்போனில் குறிப்பிட்டிருந்த சுரேந்தர் புன்னகைத்தான். இந்த கதை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கிறோம்.